ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் விக்கி. இது ஒரு லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் கடைசி எழுதி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணி 7 செகண்டுக்குள்ள நான் முடிக்கிறேன். புரியலையா? கொஞ்சம் பாரு. கண்ணு எதுக்கு யூஸ் ஆகுது? காது எதுக்குடா யூஸ் ஆகுது? கொஞ்சம் இங்கே பாரு கண்ணா. மூக்கு எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆலயத்துக்கு வர்றவங்க தயவு செய்து கண்ணை முடின்னு சாமி கும்பிடாதீங்க. இந்த வீடியோ கரெக்டா பாருங்க. மூடித்தனமா கும்பிடுங்க, ஆனா கண்ணை முடின்னு கும்பிடாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, தீபாராதனை காட்டும் போதோ கண்ணை மூடிட்டீங்கன்னா கண்ணுக்கு இருட்டு தான் தெரியும், வெளிச்சம் தெரியாது. நீங்க இதை செய்யுங்க. உண்மை. எப்படி செய்யணும்? அந்த தீபாராதனை எங்க ஆரம்பிக்குது, எப்படி போயிட்டு எந்த பக்கம் வளம் போயிட்டு இடம் பக்கம் வந்து எந்த சைடு போய் அது நின்று மறுபடியும் நம்மளாண்டு வருது, இதெல்லாம் கவனிங்க. எதுக்காக சொல்றேன்னா, இதை கவனிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போய் ஆலயத்தில் உட்காரிங்க பத்தியா, அமைதி காக்குறீங்க பத்தியா, அந்த நேரத்துல அந்த காட்சி கண்ணு கொண்டு வந்துட்டீங்கன்னா திருவருள் கூடவே வீட்டுக்கும் வரும். இரவிலும் கனவுலையும் வந்துச்சுன்னா திருவருள் உங்க கூடவே இருக்குன்னு அர்த்தம். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க கண்டிப்பா கிட்டும். ஓம் சரவண பவ. ஆடப்பாடி, வைஃபான்னு கேட்டு திருப்பி மேரேஜ் ஆயிடுச்சாமா. சொந்தக்காரங்க கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். அணில் வந்தால் பணத்தை சேர்த்து வைக்கணும். புறா வந்தா குடும்பத்துக்கு அமைதி கிடைக்கும். எலி வந்தா நல்ல சக்தி குறைஞ்சு தீய சக்தி அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். கிளி வந்தா தெய்வ சக்தி அதிகமாகுதுன்னு அர்த்தம். பாம்பு வந்தா ஆபத்து வருதுன்னு அர்த்தம். பூனைக்குட்டி வந்தா செல்வம் சேர போறதுன்னு அர்த்தம். குருவி கூடு கட்டினால் புது சொத்து வாங்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆந்த வந்தா லக்ஷ்மி அருள் கிடைக்க இருக்குன்னு அர்த்தம். காகம் வந்தா முன்னோர்கள் ஆசீர்வாதம் முழுசா இருக்குன்னு அர்த்தம். கொள்ளவி வந்தா குழந்தை பாகியம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். பசுமாடு வந்தா கடவுள் கடாட்சம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். தேலு வந்தா தீய சக்தி இருக்குன்னு அர்த்தம். மறதி ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? மறதி ஹாஸ்பிட்டலா? மறந்துட்டேனே. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் அங்க இருந்தானே வரேன். சூப்பர். மேடம், என்னாச்சு? டாக்டர், இவன் அடிக்கடி எதனாலும் மறந்துருதான் டாக்டர். மறதிங்கிறது எல்லாருக்குமே நார்மலா இருக்குது டாக்டர். அவருக்கு இருக்கு. குங்குமம் லெஃப்ட் கையால வாங்கவும் கூடாது, வைக்கவும் கூடாது. விபூதி கோயில்ல வச்சுட்டு வந்துடாதீங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. தீர்த்தம் குடிச்சிட்டு தலையில தேக்காதீங்க. பிரசாதம் தரையில வச்சிடாதீங்க. தீபம் ஊதி அணைக்காதீங்க. தாழ்பால் காலை வச்சிடாதீங்க. சாமிக்கு வைக்கிற பூ மோந்து பாக்காதீங்க. மேஷம் முருக, ரிஷபம் மகாலட்சுமி, மிதுனம் மகாவிஷ்ணு, கடகம் அம்மன், சிம்மம் சூரிய பகவான், கன்னி கிருஷ்ணர், துலாம் மகாலட்சுமி, விருச்சிகம் முருக, தனுசு தட்சிணாமூர்த்தி மற்றும் சித்தர்கள், மகரம் துர்க்கை, கும்பம் சிவன், மீனம் மதுரை மீனாட்சி. மேலும் எந்த ராசிக்கு எந்த கோவில் போனா சிறப்பா இருக்கணும்னு தெரிஞ்சு இதே மாதிரி நிறைய வீடியோ நான் கொண்டு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி நீங்க பார்க்கலாம். மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்